ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் சார். நிறைய பேர் பாடி பில்டிங் பண்ணுறதுக்கு நிறைய பேர் எல்லா இடத்துல கடன் வாங்குவீங்க. ஸோ அது எப்போ கடன் வாங்குவீங்கன்னா, ஒரு பிளானே இல்லாமல் காம்படிஷன் பண்ணுவீங்களே. எவனோ ஒருத்தன் ஊசி பேத்தி விட்ருவான், இது இந்த காம்படிஷன் வந்து அது பண்ணு, நீ ஃபார்மில் தான் இருக்க, ஒரு 10 நாளில் வந்து நீ பிடிச்சேன்னா நீ பெரிய ஆள் ஆகிடுவ, பெரிய பாடி பில்டர் ஆகிடுவ அப்படி இப்படின்னு நம்மளை ஊசி பேத்தி விட்ருவாங்க. நம்மளும் அதை நம்பி அவனுக்கு 4 பேர் சொல்கிறான்றதுக்காண்டி எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கி எல்லாம் காம்படிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிலைமை எனக்கு நிறைய வாட்டி வந்திருக்கு. ஸோ அதனால் காசு சேர்த்து வச்சுட்டோ இல்லை ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு காம்படிஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போது ஒரு காம்படிஷன் நம்ம ப்ரிப்பேர் ஆக போகிறோன்னு ஓகேவாயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அந்த காம்படிஷனுக்கு முன்கூட்டியே நம்ம வந்து பணம் சேர்த்து வச்சுட்டு பண்ணுறது நல்லது. இடையில எவனோ ஒருத்தர் சொல்கிறான்றதுக்காண்டி அந்த காம்படிஷனில் நீ பண்ணியிருந்த தேவையில்லாமல் ஸ்டீராய்ட் போட்டு, அதாவது தேவையில்லாத காம்படிஷன், பிரயோஜனம் இல்லாத காம்படிஷன்லாம் சும்மா பெருமைக்கு போய் பண்ண மாட்டிப்பேன். ஓகேவா? பிளான் பண்ணு, யார்ட்டி கடன் வாங்கி காம்படிஷன் பண்ணாத. ஸோ பின்னாடி நீ தான் வந்து அதில் வந்து மாட்டிப்பேன். ஓகே? ஸோ புரிஞ்சு காம்படிஷன் பண்ணு. ஓகே, டாடா.